ராஜீவ் கொலை கைதிகள் 7 பேரை விடுவிக்க விதித்த இடைக்கால தடையை நீட்டித்து உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் இவ்வழக்கை அரசியல் சாசன பெஞ்ச் விசாரிக்க பரிந்துரைத்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மூவரையும் விடுவிப்பது குறித்து தமிழக அரசு முடிவு செய்யலாம் என்று நீதிபதிகள் கூறியதால் இந்த வழக்கில் ஆயுள் சிறை பெற்ற நளினி உட்பட 4வரையும் சேர்த்து மொத்தம் 7 குற்றவாளிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு பிப்ரவரி 19ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது. அதை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் 7 பேரை தமிழக அரசு விடுவிக்க இடைக்கால தடை விதித்தது. கருணை மனுக்களை ஜனாதிபதி, கவர்னர் ஆகியோர் நிராகரித்த பிறகு குற்றவாளிகளை விடுவிக்க மாநில அரசுக்கு அதிகாரமில்லை என்ற வாதத்தை மத்திய அரசு முன்வைத்தது. இந்த வழக்கில் தலைமை நீதிபதி சதாசிவம், நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், NV ரமணா ஆகியோரை கொண்ட பெஞ்ச் வெள்ளியன்று தீர்ப்பளித்தது. இவ்வழக்கில் மத்திய அரசு எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் வழக்கு விசாரணை அரசியல் சாசன பெஞ்சுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது என்றும் அரசியல் சாசன பெஞ்ச் இறுதி முடிவெடுக்கும் வரையில் ராஜீவ் கொலையாளிகள் 7 பேரை விடுவிக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். 3 மாதங்களுக்குள் அரசியல் சாசன பெஞ்ச் அமைக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் இந்த வழக்கில் 7 கேள்விகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பையும் அரசியல் சாசன பெஞ்சுக்கு அளித்துள்ளனர். ஜனாதிபதி, கவர்னர் கருணை மனுக்களை நிராகரித்த பின் மாநில அரசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா? குற்றவாளிகளை விடுவிக்கும் அதிகாரம் கொண்டது மத்திய அரசா, மாநில அரசா? கிரிமினல் தண்டனை சட்டத்தின் 432வது பிரிவில் கூறப்பட்டுள்ள கலந்தாலோசனை என்ற வார்த்தைக்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற அர்த்தம் வருமா? ஆயுள் சிறை என்பதற்கு எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் என்ற அர்த்தம் வருமா? குறிப்பிட்ட வழக்குகளில் தனித்துவமான தண்டனையை உருவாக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதா? தூக்கு தண்டனையை குறைத்து எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் அனுபவிக்கும் வகையில் தண்டனை அளிக்க முடியுமா? ஆகிய கேள்விகளை அரசியல் சாசன பெஞ்ச் பரிசீலித்து இந்த வழக்கில் இறுதி முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் கூறியுள்ளனர். चीफ जस्टिस ने दरखास्त की है कि कॉन्स्टिट्यूशन बेंच 3 महीने के अंदर कॉन्स्टिट्यूट किया जाए, मगर अगर आप देखें कितने मैटर्स कॉन्स्टिट्यूशन बेंच के सामने पेंडिंग हैं, मुझे नहीं है कोई उम्मीद कि 3 महीने के अंदर मैटर सुन जाएगा, उसका फैसला भी आ जाएगा. इसमें बहुत टाइम लगेगा. कैदी 23 साल से जेल में है. मुझे बहुत अफसोस है कि और डिले होने वाला है. हालांकि मैं मानता हूं कि ये जो मुद्दे चीफ जस्टिस ने साहब ने निकाले हैं ये बहुत महत्वपूर्ण है, कॉन्स्टिट्यूशन बेंच के लायक है. इनका फैसला जल्दी होना चाहिए. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு 7 குற்றவாளிகளின் குடும்பத்தினருக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. ராஜீவ் கொலையாளிகள் 7 பேரும் வேலூர் சிறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.